வணக்கம். இது கதைக்களம். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அறிவுச்சுடர் ஏந்தி போராடிய ஒரு விடுவெளியின் சரித்திரம். பாகம் 6. வெடித்தது மகத்குல போராட்டம். நீ அறிவை தேடி ஓடினால் வரலாறு உன் நிழலை தேடி ஓடி வரும். இதுதான் உலக நியதி. இந்த நியதியின் மிகச்சிறந்த இலக்கணம் அம்பேத்கர். அன்று அவருக்கு தன் வாழ்க்கையே ஒரு வரலாறாக மாறப்போகிறது என்றோ, வருங்கால இந்தியர்களால் தான் ஒரு நாயகனாக மகுடம் சூட்டப்படுவோம் என்றோ கனவிலும் யோசித்திருக்க வாய்ப்பே இல்லை. அன்று அவரிடம் இருந்ததெல்லாம் அறிவின் எல்லையை காணும் வெறி. அதனால்தான் பாதியில் விட்ட படிப்பை தொடர 2வது முறையாக லண்டன் வந்த அம்பேத்கர் தடதடவென அதிவேக ரயிலை போல 3 வருடங்களில் 3 பட்டங்களை தன் அறிவின் அடையாளங்களாக மாற்றிக்கொண்டார். 1921 சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டத்தையும், அடுத்தடுத்த வருடங்களில் பொருளாதாரத்தில் MSc மற்றும் DSc போன்ற ஆய்வு பட்டங்களையும் தன் பெயருக்கு பின்னால் சேர்த்து கொண்டபோது லண்டன் கிரேஸின் பேராசிரியர்களே ஆச்சரியத்தில் மூழ்கினர். அதற்காக அம்பேத்கர் மேற்கொண்ட கடின உழைப்பையும் தியாகங்களையும் அடைந்த அவமானங்களையும் வார்த்தைகளால் கடந்து போக முடியாதவை. லண்டன் மியூசிய நூலகம் கார்ல் மார்க்ஸ், மார்க்சினி, லெனின் போன்ற உலகின் தலைசிறந்த மனிதர்களையும் தலைவர்களையும் உருவாக்கியிருக்கும் பெருமைமிக்க அந்த நூலகம்தான் அம்பேத்கருக்கும் அந்த 3 ஆண்டுகளில் தாயின் மடியாகவும் தந்தையின் தோளாகவும் விளங்கியது. ஒவ்வொரு நாளும் காலையில் நூலகம் திறக்கப்படுவதற்கு முன்பே கடும் குளிரையும் பொருட்படுத்தாது நடுங்கிக் கொண்டே வாசலில் வந்து நிற்கும் அம்பேத்கர் மாலையில் கடைசி ஆளாகத்தான் வெளியேறுவார். இல்லை, வெளியேற்றப்படுவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மறைவிடத்தை தேடி கண்டுபிடித்து புத்தகங்களுடன் அங்கேயே பதுங்கி விடுவார் அம்பேத்கர். இடையில் சாப்பிட்டோமா இல்லையா என்பது கூட அவருக்கு நினைவிருக்காது. மாலை 4 மணி ஆனதும் நூலகர், காவலர் என அனைவரும் புலம்பிக் கொண்டே அம்பேத்கரை ஒவ்வொரு அறையாக தேடி கண்டுபிடித்து வெளியேற்றுவதுதான் தனிக்கதை. என்றாலும் காவலர் அம்பேத்கரை ஒரு நாளும் கடிந்து கொண்டதே இல்லை. ஏனென்றால் அவருக்கு ஒரு பழைய கதை தெரியும். இதே நூலகத்தில் இதே போல பல வருடங்களுக்கு முன் இந்த காவலர் ஒருவருக்கு டிமிக்கி கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்தான் பின்னாளில் கார்ல் மார்க்ஸ் என்னும் மகத்தான மேதையாக அறியப்பட்டார். இதுபோல அந்த நூலகம் உருவாக்கியிருக்கும் பல மேதைகளின் கதை அந்த காவலருக்கு தெரியுமாதலால் தனக்கு சிரமம் வைக்காமல் கண்டுபிடிப்பதற்கு சுலபமான இடத்தில் அமர்ந்து படிக்கும்படி கோரிக்கை வைப்பதோடு நின்று விடுவார். கார்ல் மார்க்ஸ் போலவே அம்பேத்கருக்கும் பான் பல்கலைக்கழகத்தில் படிக்க விரும்பி ஜெர்மனி சென்றார். அங்கு படித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் லண்டன் திரும்ப சொல்லி கிரேஸின் கல்லூரியிலிருந்து அழைப்பு வந்தது. பொருளாதாரத்தில் அம்பேத்கருக்கு டாக்டர் பட்டம் தேடித்தந்த ஆய்வு கட்டுரையில் சில சொற்கள் பிரிட்டிஷ் மக்களை புண்படுத்துவதாக அமைந்திருந்ததாகவும் அவற்றை மட்டும் சட்டென்று மாற்றி எழுதி தருமாறு பேராசிரியர்கள் கேட்டுக்கொண்டனர். இதற்காக அம்பேத்கர் பான் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு லண்டன் திரும்ப வேண்டியதாயிற்று. அப்போதுதான் லண்டன் நாளிதழில் இந்தியாவை பற்றி வரும் செய்திகளில் சமீப காலமாக மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற பெயர் அடிக்கடி இடம்பெறுவதை அம்பேத்கர் கவனித்தார். யார் இந்த காந்தி? தீண்டாமை குறித்து ஆவேசமாக பேசும் இவரால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வில் உண்மையிலேயே வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா என்ற கேள்விகள் அம்பேத்கரின் மனதில் வட்டமிட்டன. 1923 ஏப்ரல் இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு காந்தியை பற்றியும் இந்திய தேசிய காங்கிரசின் நடவடிக்கைகளை பற்றியும் கூர்ந்து கவனிக்க துவங்கினார் அம்பேத்கர். அன்றைய நிலையில் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரும் கற்பனையில் கூட கண்டிராத மிக உயர்ந்த பட்டங்களை சுமந்தபடி அம்பேத்கர் நாடு திரும்பிய சம்பவம் அனைவரின் புருவங்களையும் பிரமிப்பில் உயரச் செய்தது. முதல்வராகவும் பேராசிரியராகவும் பதவி ஏற்கும்படி பல கல்லூரிகள் அவருக்கு தூண்டில் போட்டன. இனி தன் வாழ்வு முழுமையும் தன் மக்களுக்கானது என்பதில் உறுதி மிக்கவராக இருந்த அம்பேத்கர் அந்த அழைப்புகள் அனைத்தையும் நிராகரித்தார். தன் எண்ணத்திற்கு துணையாக இருக்கும் வழக்கறிஞர் தொழிலை தேர்ந்தெடுத்து அதனுள் பிரவேசித்தார். தானே தேடிச் சென்று தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க உதவிகரம் நீட்டினார். அதோடு நில்லாமல் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு என தனி பள்ளி, தங்கும் விடுதி போன்றவற்றை கட்டித்தர புதிய இயக்கம் ஒன்றை 1927 ஜூலையில் துவக்கினார். பகிஷ்கரித் ஹித்யார்னிஹனி சபா என்பதுதான் அந்த அமைப்பின் பெயர். ஆனால் அந்த அமைப்பு ஏற்பாடு செய்த முதல் கூட்டம் ஆளில்லாமல் ஈயாடியது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் தத்தமது வீட்டு வாசல்களில் அமர்ந்து இவர்கள் அப்படிதான் சாதித்துவிடப் போகிறார்கள் என்பது போல அவநம்பிக்கையோடு வேடிக்கை பார்த்து கேலி பேசிக் கொண்டு இருந்தார்களே தவிர யாரும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவே இல்லை. இதனால் அமைப்பின் இதர தோழர்கள் உற்சாகம் இழந்தனர்.
அப்போது அம்பேத்கர் அவர்களிடம் கூறிய வைர வரிகள்: அவர்கள் வேறு யாரும் அல்ல, நம் சொந்த சகோதரர்கள். அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டி சரியான பாதையில் வழிநடத்தி கூட்டி போக வேண்டும். சோர்ந்திருந்த தோழர்கள் இந்த வரிகளால் புத்துணர்வு பெற்றனர், உற்சாகம் அடைந்தனர். அதன் பலனாக 3 வருடங்களில் அந்த அமைப்பு பம்பாயிலும் சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுக்கூட்டங்களில் அம்பேத்கரின் பேச்சால் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே புது எழுச்சி உண்டாகியிருந்தது. அந்த காலகட்டத்தில் காந்தி உட்பட பலர் தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராகவும் மேடைகளில் முழங்கினாலும் அம்பேத்கரின் வீர உரைகளே அனைவராலும் அதிகம் உசுப்பியது எனலாம். காரணம், தாழ்த்தப்பட்டவனின் வழியை பற்றி இதர சாதியினால் அறிவு ரீதியாக மட்டுமே பேச முடியும். ஆனால் அந்த வழியை இரத்தமும் சதையுமாக அனுபவித்த இன்னொரு தாழ்த்தப்பட்டவனால் மட்டுமே உண்மையாக உணர்வு பூர்வமாக உணர முடியும், போராட முடியும். பிறந்தது முதலே சமூகத்தால் தீண்டப்படாதவனாகவே ஒதுக்கப்பட்டு அதன் அத்தனை கொடுமைகளையும் நேரடியாக அனுபவித்த காரணத்தால் அம்பேத்கரின் விடுதலை பேச்சுகள் ஒவ்வொன்றும் சாட்டேடிகளாக விழுந்து அம்மக்களை துடித்தெழச் செய்தன. பன்னெடுங்காலமாக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். துன்பம் தோய்ந்த உங்கள் குரல்களை கேட்கும் போதெல்லாம் என் இதயம் வெடித்து சிதறுகிறது. வளர்ந்த பின் இந்த உலகில் அவமானங்களை நீங்கள் அடைவதற்கு பதிலாக உங்கள் தாயின் கருவறையிலேயே நீங்கள் இறந்திருக்க கூடாதா என இந்த கூட்டங்களில் ஆவேசமாக முழங்குவார் அம்பேத்கர். மக்கள் அலைகடலென ஆர்ப்பரிப்பார்கள். விளைவு 1927 மார்ச். வெடித்தது மகத்தான மகக்குளம் போராட்டம். அம்பேத்கர் என்னும் அந்த மனிதரை மகத்தான தலைவராக, வரலாற்று நாயகராக மாற்றிய அந்த முதல் நிகழ்வுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது மகத்குளம் போராட்டம். பாகம் 6 முற்று பெற்றுவிட்டது. மேலும் பல பாகங்களை அம்பேத்கரின் வாழ்வியலோடு தொடர்புபடுத்திக் கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.